ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது லக்ஸரி கார் ஸ்கேம். அதாவது பூட்டான்லேருந்து கார்களை வந்து இறக்குமதி பண்ணி நம்ம இந்திய நாட்டில் குறிப்பாக நம்ம கேரளா மாநிலத்தில் பிரபல நடிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சேல் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு லீட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் மூலியமாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் நங்கூர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் டீமை கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண ரைட்டில் கேரளாவில் பெரிய பிரபல நடிகரான மம்முட்டி அவர்களின் மகன் துல்கர் சல்மான், இப்போ தமிழில் கூட லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் நடிச்சார்ல, அவர் வீட்டிலேயே ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ்னு ஒரு ஆக்டர் வீட்லேயே ரைட் பண்ணியிருக்காங்க. இப்படி ரைடின் விளைவாக நம்ம துல்கர் சல்மான் அவர் வீட்டில் இருந்து 2 கார்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட கார் ஒன்று வந்து லேண்ட் க்ரூசர், இன்னொன்று வந்து ரேஞ்ச் ரோவர். இந்த மாதிரி 2 கார்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது எதற்கு பறிமுதல் செஞ்சுருக்காங்க, இதுக்கு சரியான ஆவணங்கள் இருக்கா, எதுக்கு பூட்டான்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது பூட்டான் வந்து நம்மளோட அண்டைய நாடு தான். அதாவது நமக்கு நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க நாடு தான். அந்த பூட்டான் நாட்டிலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு கார்களே பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கார்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டு கார்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு, அதுவும் பழைய விண்டேஜ் கார்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு 125% வரி இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, பூட்டானில் அந்த நாட்டு இராணுவம் சேர்ந்தவங்க, இராணுவ விஐபிகளுக்கு அந்த நிறுவனங்கள் பிரத்யேகமாக வழங்கும் சிறப்பு கார்கள், அதாவது லேண்ட் க்ரூசர், ரேஞ்ச் ரோவர் உள்பட்ட கார்களை வந்து அந்த கார்களை வந்து ஏலத்தில் விடுவாங்க. அவங்க பயன்படுத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை ஏலத்தில் விடும் போது அந்த ஆண்டுகள் கடந்து அந்த ஏலத்தில் கம்மியான விலைக்கு அந்த காரை வந்து வாங்கிடுவாங்க. அந்த வாங்கிட்டு அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான்லேருந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து ரோட் வழியிலே வரலாம். அப்படி ரோட்வேஸ்லேயே யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரிப்பு போகிற மாதிரியும் இந்த நாட்டுக்கு வர மாதிரியும் ஒரு டூரிஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து விட்டு அந்த டூரிஸ்ட்லாம் ஏற்றிட்டு வந்து அந்த காரை வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிமாலயா வழி அருணாச்சல பிரதேசில் அந்த கார்களை வந்து நம்ம நாட்டில் இருக்க ஆர்டிஓ, அதாவது சில கிராமப்புறங்களில் உள்ள ஆர்டிஓக்களை வச்சு அவங்க மூலிமா ஒரு ஸ்கேம் பண்ணி நம்பர் பிளேட்டை அடிக்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடிகர்களுக்கு இதை சேல் பண்ணுறாங்க. அதாவது கேரளா மாநிலத்தை போய் இது செகண்ட் ஹேண்ட் கார் தான் சொல்லிட்டு ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே லாபம். ஆமாங்க, அதாவது பூட்டான்லேருந்து இப்போ நம்ம நாட்டு புரோக்கர் இப்போ வாங்குறாருன்னா அவருக்கு அதில் சரியான லாபம் இருக்கும். இப்போ ஒரு கார் வந்து குறிப்பாக அந்த கார் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னா அந்த லீஸுக்கு, அதாவது அந்த ஏலத்துக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தில் அவங்க எடுக்கிறது வெறும் 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து தான் எடுப்பாங்க. இதை மாதிரி கம்மியாகி தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் இருக்க காரை அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா அது இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் கொடுத்து செட்டிங்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 லட்ச ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காரை வந்து கேரளா மாநிலத்தில் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் ஆகும். இதை மாதிரி இல்லீகல் வேலைகள்லாம் பார்த்துட்டு இந்த நடிகர்களுக்கு ஒரு 50 லட்சம் 40 லட்சத்துக்கு விற்றுருவாங்க. இவங்களும் விண்டேஜ் காரில் அதிக மோகத்தில் இருக்கிறதுனால தொழிலதிபர்களும் நடிகர்களும் இந்த காரை போட்டி போட்டு வாங்கிடுவாங்க. இப்படி போட்டி போட்டு வாங்கின விளைவு தான் நம்மளோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் இன்றைக்கி முழிப்புதிங்க போய் நிற்கிறாங்க. அதாவது இந்த கார்கள் வந்து எண்ணற்ற விஐபியான இராணுவ வீரர்களுக்கு தான் பயன்படுத்த கொடுக்குறாங்க. அந்த இராணுவ வீரர்கள் எண்ணற்ற பேர் இருந்தாலும் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில லீடர் மாதிரி பதவியில் உள்ள கர்னல் அந்த மாதிரி அடிப்படையில் ரேங்கிங்கில் உள்ளவங்களுக்கு தான் இந்த கார்களை சிறப்பு கார்களை கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட கார்களை அவங்க லீஸுக்கு விடுறத இவங்க போலி ஆவணங்கள் மூலிமா அதை வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டிலையும் ஃபேக் டாக்குமெண்ட்டு, டபுள் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரிலாம் மாற்றி இவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட நாட்டை சேர்ந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், அதாவது தமிழ்நாட்டில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு புரோக்கர் தான் இதில் நடுவராக இதில் வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பேசிக்கிட்டே இருந்தவர் என்ன ஒரு கூத்துனா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு, அதாவது கேரளாவை சேர்ந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு. அந்த ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அப்படியே சீட்டை திருப்பிட்டார். நம்மளோட நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெரியும். அதில் அப்படியே சீட்டை திருப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்படி அந்த ஃபோன் கால் யாரோட கால், அவ்வளோ முக்கியமான ப்ரெஸ் மீட்டை தவிர்த்துட்டு போகிற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் கட் பண்ணிட்டு போகிறாருன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் விளையாண்டு இருக்குது. அது என்ன பாலிடிக்ஸ்னால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயம் மூலிமா முழு அளவில் நியூஸில் நம்மளுக்கு வெளியானதுக்கப்புறம் முழு தகவல்களை சேகரித்து முழு காணொலியாக போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி கார்ஸோட மோகம் இவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இப்போ இவங்க வந்து ஆல்ரெடி நல்ல காசு விஷயத்துலையும் சரி பணபலத்துலேயும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அடுத்த லெவல் போகணுன்னு தான் வரும். அப்போ ஃபாரின் கார்ஸை வாங்கணும்னா அந்த ஃபாரின் கார்ஸ் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட விலை அதிகமாக இருக்கிற, ஏன்னா ஏகப்பட்ட கார்களை இவங்க வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ ஒவ்வொரு காருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் அப்போ எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும்னு இவங்க சர்ச் பண்ணும்போது சிக்கின ஒரு புரோக்கர்ஸ் தான் இது. ஆனால் இவங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் இவங்களும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் நம்மளை மாதிரியே யோசிக்கிறாங்க பாருங்கள். நம்மளும் எங்கடா ஒரு பொருள் கம்மியாக கிடைக்கும்னு அங்கே தானே போய் வாங்குகிறோம். இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். இவ்வளோ பணம் வச்சுருந்து எதுக்கு பஸ்,
இவ்வளோ பணம் வச்சுருக்குது, ஆடம்பரமாக வாழணும்னா ஆடம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு என்ன வருமானமோ வருமான வரி கேட்குறாங்களோ அந்த வருமான வரியை கொடுத்துட்டு அதாவது டேக்ஸை அந்த காருக்கு உண்டான டேக்ஸை கொடுத்து லீகலாக ஓட்டி கெத்தாக போகலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு நாட்டு காரை வாங்கி இவ்வளோ பிரச்சனைகளில் வந்து மாட்டணும். இவங்க பேர் தானே இதனால் கெடும். ஆனால் பெரிய பணக்காரர்களுக்கு பேர் கெட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இதுவே ஒரு பப்ளிக் சிட்டியாக நினச்சிட்டு இன்னொரு 4-5 பட வாய்ப்புகள் வந்தாலும் வரும். இப்படி தான் நம்ம நாட்டில் நிறைய நிலவரம் நடக்குது. ஆனால் சாதாரண ஏழைகள் என்னமோ இன்னும் ஒரு ஆல்டோ கார் கூட வாங்க முடியாமல் முக்கி தான் துவைக்கிறோம். ஆமாங்க, இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட்ஸ் கார், இன்றைக்கி ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுனால செகண்ட் ஹேண்ட்ஸ் காரை போய் இப்போ ரேட்டை பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் 2013 மாடலு பழைய வண்டியை இன்னும் 3 லட்சம் 4 லட்சம் சொல்லி விற்றுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு ஒரு சின்ன கார் வாங்குகிறோம், அந்த கார் வந்து ஒரு 1500 சிசியில் வாங்குகிறோம். அந்த காரை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் காம்பவுண்டை இடிக்கணும், அந்த காம்பவுண்ட் இல்லைனா வெளியே எங்கேயாச்சும் பார்க்கிங்கை ரெடி பண்ணணும், அந்த இடத்துல காரை விடணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த காரு 13 வருஷம் 10 வருஷம் ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? 15 வருஷம் தான் ஒரு காருக்கு வேலிடேட் டைமு. அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம எஃப்சி பாஸ் பண்ணணும். சரி, ஒரு 13 வருஷம் காரை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷம் நல்லா ஓட்டலாம்ப்பான்னு யூஸ் பண்ணுறோம். அந்த காரை வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? நல்லா இருக்கும். மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்போம், ஏன்ப்பா இந்த காரையை வாங்கினீங்க, இந்த காரில் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஏழ்ரை இருக்குப்பா. அப்படி என்ன சார் ஏழ்ரைன்னு கேட்டால், 13 வருஷம் வண்டி தம்பி, சஸ்பென்ஷன் நாளும் போயிடுச்சு, லோயர் ஆம்லாம் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் போடும்போது ஒரு மாதிரி ட்ரிக்னு சவுண்டு வருது. அதுக்கப்புறம் ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது அங்கங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கிளச் விடும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ரேடியேட்டரில் தண்ணி சரியாக ஊற்றாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஹை ப்ரெஷர் பம்பில் ப்ராப்ளம் இருக்குது. கேஸ் ஏற்றுனா சரியாக போயிடும்னு ஏசியை கொடுத்து விற்றாங்க. ஆனால் கேஸ் ஏற்றுனாலும் ஏசி ஒர்க் ஆகுதுப்பா, ஏன்னா ஏசி மோட்ரு போயிடுச்சும்பாங்க. இப்படி ஒன்றா அவங்க நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவாங்க. அடுத்தது டயரு, பைக்குக்கு டயர் மாற்றணுமே. இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு டயர் மாற்றுறதே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கே 3000 ரூபா வந்துருச்சு, 3500 ரூபா. அப்போ காருக்குனா ஒரு டயர் 4500லேருந்து 5000 வரைக்கும் கார் டயர் போகும், நம்ம வாங்குகிற காரை பொறுத்துங்க. அப்போ அந்த டயரை மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்க இன்டீரியர் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்ன விஷயங்களை கை வைக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வருங்க. நம்ம என்ன நினைப்போம்? செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கிட்டு டீசல் போட்டாலோ பெட்ரோல் போட்டாலோ ஜாலியாக போகும்னு நினைப்போம். இங்கேருந்து செங்கல்பட்டு கூட தண்டாது. இப்படி தான் இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டும் இருக்குது. அதுக்காக எல்லா செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டும் சொல்ல வரலங்க. சில செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது பிராண்டு, ஒரு கம்பெனி பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டை யூஸ்டு காரை அவங்க சேல் பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஜெனுவனாகவே இருக்குது. ஆனால் என்னென்னா வெளியே இருக்க மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர் மார்க்கெட் வந்து அதாவது கம்பெனியோட ஆத்தரைஸ் டீலர்கிட்ட போனோன்னா ரேட் ஓவராக இருக்கும். ஆமாம், ஒரு பொருள் நல்லதாக இருந்தால் ரேட்டு கொஞ்சம் கூட தானே இருக்கும். ஸோ அப்படி வாங்குறவங்க இந்த மாதிரி ஜெனுவனான டீலர்கிட்ட வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சினிமா ஆக்டர் இப்போ மாட்டினாங்கல்ல, ஆனால் அவங்க கன்ஃபார்மாக அவங்க இந்த காரை தான் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரில. ஆவணங்கள் சரி வர இல்லைன்னா இப்போ பறிமுதல் அவங்க 2 காரையும் தூக்கிட்டு போயிருக்கு. அவங்களுக்கு தனி கேரேஜே வச்சுருக்காங்க. ஆமாம், மம்முட்டி பையன் துல்கர் சல்மான் வந்து 369Aன்னு ஒரு தனியாக ஒரு லேண்டில் கேரேஜே வச்சுருக்காரு. அதில் ஏகப்பட்ட விண்டேஜ் கார் இருக்குங்க. இப்படியெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆனால் நம்ம படத்தை 50க்கும் 100க்கும் டிக்கெட் எடுத்து வரிசையில் நின்று பார்த்துருக்க ரசிகன் ஒரு காரில் கால் டாக்ஸி புக் பண்ணி போடுறதுக்கே யோசிச்சுட்ருக்கான். இப்படி தான் நம்ம நாட்டில் அவ்வளோ நிலைமை ஏற்படுது. இதனால் எல்லாருமே, அதாவது மேலே இருக்கவங்களும் அந்த வரியை வந்து கரெக்டாக செலுத்தி அதை அந்த தொழிலை வந்து அந்த காரை வந்து வாங்கினாதான் கீழே இருக்கவங்களும் அதை பார்த்து நம்மளோட தலைவர்களே எப்படி வரியெல்லாம் கரெக்டாக செலுத்துகிறாங்க, நம்மளும் அப்படி போகணுன்னு. தலைவன் கரெக்டாக இருந்தால் தானே தொண்டன் கரெக்டாக இருப்பான். இங்கே தலைமையே வீக்காலாம் இருக்குது. அதாவது நடிகரில் சொன்னாங்க. ஆமாங்க, இவங்க வரியை ஒழுங்காக செலுத்தினா அவங்க ஃபாலோவர்ஸான ஃபேன்ஸும் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட ஹீரோவே இப்படி தான் வரி கொடுத்து வாங்கியிருக்காரு, நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும்னு இவங்க ஒரு உண்டுதலாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்களே தவறுதலுக்கு இது மாதிரி தவறு செய்கிற விஷயத்தில் இருந்தால் ரசிகர்கள் நம்ம எப்படி இருப்போம்? இன்னும் மோசமாக தான் போவோம். ஸோ இவங்க நம்ம நாட்டுக்கு வரியை வந்து சரியாக செலுத்தாதனால நம்ம நாட்டுக்கு தான் இழப்பாகுங்க. இவங்க காசு எங்கடா கம்மியாக இருக்கணும், பிடிச்ச பொருள் சீக்கிரமாக அடையணுன்ட்டு இப்படி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் கார் வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கு வருமானம் சரியாக கிடைக்கிறது இல்லைல்ல. இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம நாட்டு சட்டப்படியே இந்த மாதிரி மோட்டார் சட்டத்திலையோ இல்லை நம்மளோட லா அண்ட் ஆர்டர்லேயோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்திய நாட்டுக்கு வரி கட்டாமல் ஒரு காரை இறக்குமதி பண்ணிட்டாங்க, இன்னொன்று வந்து மோட்டார் சட்டத்தை மீறிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? 3 வருஷம் சிறை தண்டனை கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி விஐபிகளுக்கு நம்ம நாடு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருமா? ஏன்னா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இவங்க சிறை தண்டனையை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை விட்டு எப்படியோ தப்பிச்சிருவாங்க பெரிய பெரிய வக்கீல்களை வச்சுட்டு. அப்படி இவங்களுக்கு மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க. இவங்ககிட்ட தான் ஏராளமான காசு இருக்கு. இவங்க அந்த கேஸில் கூட ஆஜராகிறாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்தே அறிக்கை கொடுத்துட்டு விட்டுருவாங்க போல். அந்தளவுக்கு தான் நிலவரம் போகுது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதே உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான். நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம இன்னும் ஏராளமான நியூஸ்களை உங்களுக்கு வந்து தெரிய வைப்பேன். அதுவும் இந்த நியூஸ் எல்லாம்
பல நியூஸ்களை பார்த்து நம்மளோட கருத்து சார்ந்தும் இருக்கும், ஜெனுனாகவும் இருக்கும். இதில் எதுவும் தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அடுத்த வாட்டி திருத்திக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.